ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் டேபிள் நவம்பர் 2023க்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள் விட்டுருக்காங்க. ஏற்கனவே பிஎட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் டைம் டேபிள், அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹால் டிக்கெட் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிக்கிற பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் விட்டுருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதில் பிஜிக்கு மட்டும்தான் இப்போ விட்டுருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபோர்நூன் செஷனாக இருந்தால் மார்னிங் 9:30 to 12:30, ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்தால் 2 to 5 அந்த டைம் படி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஃபஸ்ட்டு எம்ஏ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 22 ஆரம்பித்து 30ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடக்குது. அதாவது 22 ஜனவரி 22 2024 மண்டே ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் 30th அதே ஜனவரி டியூஸ்டே வந்து முடியுது. இந்த டைம் டேபிள் படி உங்களுக்கு ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் செஷன் போட்டிருக்காங்க. அதாவது 22 ஆரம்பித்து 30th வரைக்கும் எம்ஏ எக்கனாமிக்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் செமஸ்டர் பேட்டர்னில் இருக்கவங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி முடியுது. அதுக்கப்புறம் எம்ஏ இங்கிலீஷ், அந்த எம்ஏ இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கும் 22 அதே மாதிரி தான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி எம்ஏ இங்கிலீஷுக்கும் 22 ஜனவரி அடுத்த வருஷம் ஆரம்பிச்சுட்டு அதேமாதிரி 30th ஜனவரி ஆரம்பிக்குது. பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் செஷன் படி உங்களுக்கு இந்த பேப்பர்ஸ் எல்லாமே நடக்கும் எம்ஏ இங்கிலீஷுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா எம்ஏ ஹிஸ்ட்ரிக்கும் அதே இந்த டைம் டேபிள் படி உங்களுக்கு கொடுத்துருக்க டைம் டேபிள் படி உங்களுக்கு எதுவும் பார்க்கணும் அப்படின்னா சும்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் பேப்பர் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கலாம். இது வந்து எம்ஏ ஹிஸ்ட்ரிக்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள் 22 ஆரம்பித்து 30th எல்லாமே 22 தான் ஆரம்பிக்குது உங்களுக்கு பிஜிக்கு. அடுத்தது எம்ஏ தமிழுக்கும் பார்த்தீங்கன்னா 22 ஆரம்பிச்சுட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது. எம்ஏ தமிழ் பார்த்தீங்கன்னா நான் செமஸ்டர் பேட்டர்னில் இருக்கவங்களுக்கு 22 ஆரம்பிச்சுட்டு 1 பிப்ரவரி வரைக்குமே எக்ஸாம் நடக்குது. முன்னாடி வரைக்கும் 30th வரைக்கும் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 22 ஜனவரி ஆரம்பிச்சுட்டு 1 பிப்ரவரி வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. நீங்கள் இந்த இதில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் என்ன கோடுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்ததை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபோர்நூன் செஷனா ஆஃப்டர்நூன் செஷனா. இது வந்து எம்ஏ தமிழுக்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள். இது வந்து எம்காம்க்கு உள்ளது. எம்காம்க்கு பார்த்தீங்கன்னா எம்காம் நான் செமஸ்டர் பேட்டர்ன் அவங்களுக்குமே என்ன ஆகுதுன்னா 22 ஆரம்பித்து 30ஆம் தேதி வரைக்கும் முடியுது, எக்ஸாம் நடக்குது. இதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன ஷெட்யூல் இருக்கோ அதுபடி எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸுக்கும் 22 ஆரம்பிச்சுட்டு 30th வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு உண்டான பேப்பர், சப்ஜெக்ட் கோடு, செஷன் முதற்கொண்டு இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த டேட்டுக்கு உங்களுக்கு பார்த்துக்கலாம். இன்னொன்று நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாலும் ஹால் டிக்கெட்லையுமே டேட்டு, டைம், செஷன்லாம் எல்லாமே இருக்கும். அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து MHRM மாஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே 22 எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவாக 22ஆம் தேதி ஆரம்பிச்சுட்டு 31 ஜனவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்குது. MHRM இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து இந்த ஷெட்யூல் படி நடக்கும். அடுத்து எம்எஸ்சி யோகா. இந்த எம்எஸ்சி யோகாவுக்கும் பார்த்தீங்கன்னா யோகாவுக்கு இங்கே கொடுத்துருக்க ஷெட்யூல் படி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். 22 ஆரம்பித்து 29ஆம் தேதி வரைக்கும். இந்த ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் செஷன் இதில் எப்படி இருக்கும், ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த ஷெட்யூல் படி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அடுத்து எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 22 ஆரம்பிச்சு 30th வரைக்குமே எக்ஸாம் நடக்குது. ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் 2 செஷனுமே இருக்குது. அந்த இயர் வைஸ் உங்களுக்கு செஷன்ஸ் மாறும். அந்தந்த டேட்டுக்கு உண்டான பேப்பர், டைமிங் இதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்குறப்ப உங்கள் சப்ஜெக்ட் கோடு கரெக்டாக பார்த்துங்க. சப்ஜெக்ட் கோட் படி உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். இவங்களுக்கும் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 22 ஆரம்பித்து 30th வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த்து ஜனவரி 22 ஆரம்பிச்சுட்டு 30th வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடக்குது. அடுத்த எம்எல்ஐஸ். இந்த எம்எல்ஐஸ் பார்த்தீங்கன்னா எம்எல்ஐஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 ஆரம்பிச்சுட்டு 30th வரைக்கும் நடக்குது. இந்த எம்எல்ஐஸ் அவங்களுக்கு இதிலே நீங்கள் பார்த்தா லைப்ரரி சயின்ஸ் இவங்களுக்கும் பார்த்துக்கலாம். அடுத்தது எம்காம் பேங்க் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கும் 22 ஆரம்பித்து 30th வரைக்குமே எக்ஸாம் நடக்குது. இந்த ஷெட்யூல் படி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸுக்கு இது மாதிரி நடக்கும். எம்எல்ஐசிக்கு அதுமாதிரி எம்காம் பேங்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதில் இருக்கிற ஒரு ஷெட்யூல் படி உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் கோடு பார்த்து என்னென்ன டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
இது வந்து எம்காம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூல் படி எக்ஸாம் நடக்கும். 22 ஆரம்பிச்சுட்டு இவங்களுக்கும் அதே 30th வரைக்கும் செஷன் முதற்கொண்டு இருக்குது. 4 செஷன் 22 ஆரம்பித்து 30th வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. அடுத்து எம்காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். எம்காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே 22 ஆரம்பித்து 30th வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடக்கும். இது எம்எஸ்சி P6க்கு 22 to 29 வரைக்கும் எக்ஸாம் நடக்குது இந்த ஷெட்யூல் படி. இது எம்எஸ்சி பாட்டனிக்கு 22 ஆரம்பித்து 24th உங்களுக்கு முடியுது. மற்ற ஒரு 3 பேப்பர் தான் இருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 22, 23, 24 இந்த டேட்டில் வந்து இந்த சப்ஜெக்ட் கோடுக்கு எக்ஸாம்ஸ் நடக்குது. அடுத்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 22 ஆரம்பிச்சுட்டு ஏற்கனவே இவங்களுக்கு நடந்த மாதிரியே உங்களுக்கு எம்எஸ்சி பாட்டனி மாதிரி உங்களுக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு 22 ஆரம்பித்து 24th 22, 23, 24 இந்த 3 நாள் எக்ஸாம் நடக்குது. 4 ஆஃப்டர்நூன் செஷன் அதேமாரி அந்த பேப்பர் படி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அடுத்து எம்எஸ்சி சுவாலஜிக்கு 22 ஆரம்பிச்சுட்டு 29th வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. எம்எஸ்சி ஜியாகிரஃபி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபிக்கு 22 to 29 ஒரு 4 பேப்பர் அந்த கொடுத்துருக்க அந்த டேட் படி நடக்கும். 4 ஆஃப்டர்நூன் செஷனில் ஜியாகிரஃபி அந்த இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் 22 to 30 வரைக்கும் நடக்குது. இதேமாரி 4 ஆஃப்டர்நூன் அந்த செஷனில் உங்களுக்கு இயர் வைஸ் நடக்கும். உங்கள் சப்ஜெக்ட் கோட் பார்த்துட்டு உங்களோட எக்ஸாம் எப்போன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் 22 to 29 எல்லாமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது உங்களுக்கு 22 நெக்ஸ்ட் மந்த் தான் உங்களுக்கு ஜனவரி ஆரம்பிக்குது. உங்கள் சப்ஜெக்ட் கோட் படி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 22 to 29 மோஸ்ட் ப்ராபபிள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 22 ஆரம்பிச்சுட்டு எல்லாத்துக்குமே 31 மோஸ்ட்லி முடிஞ்சிருது. ஒரு தமிழுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா February 1 வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த ஷெட்யூல் படி எல்லாத்துக்குமே எக்ஸாம் நடக்கும். இது வந்து பிஜிக்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள் தான். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது எக்ஸாமுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு 1 or 2 வீக்கு முன்னாடியே உங்களுக்கு இது வந்துடும், ஹால் டிக்கெட் வந்துடும். பிஜிக்கு போட்டிருக்காங்க. அடுத்த யூஜிக்கு எக்ஸாம் டைம் டேபிள் கூடிய சீக்கிரம் விட்டுருவாங்க. விட்டதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறோம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். இது மாதிரி ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏதாவது அப்டேஷன் வந்துச்சுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுறோம். தேங்க்யூ.